Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம salt biscuit எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients என்னன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். மைதா 100 grams எடுத்துர்க்கோம். அப்புறம் அது கூடவே வந்து ஓமம் வந்து 1/2 tablespoon. அதுக்கு அப்புறம் ஜீரா ஒரு 1/2 tablespoon. இது ரெண்டுமே வந்து dry roast பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் custard powder 1/2 tablespoon. milk powder 1/2 tablespoon. இதெல்லாமே மெஷர் பண்ணும்போதே மைதா கூட ஆட் பண்ணி அதை தனியா mix பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுல்ல ஒரு half teaspoon வந்து sugar, அதுக்கு அப்புறம் ஒரு 1/4 teaspoon வந்து salt. இதுல ஒரு 10 ml வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அது ரெண்டும் டிசால்வ் ஆகற வரைக்கும் நல்லா mix பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியா. அதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல பட்டர் எடுத்துர்க்கோம். அது ஒரு 50 grams. 50 grams நல்லா பீட் பண்ணிக்கணும் க்ரீமியா. அதுக்கு அப்புறமா இந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணனும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. நல்லா mix ஆயி வரும் மைதா கூட. அதுக்கு அப்புறமா அந்த salt and sugar mix பண்ணி கொஞ்சம் வாட்டர் வெச்சிருக்கோம் இல்லையா, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு sugar and salt ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருக்கு salt கொஞ்சம் கம்மியா கூட ஆட் பண்ணிக்கலாம். and ஓமம் and ஜீரா கூட நீங்க அதுல பாதி குவாண்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா வந்து ஒரு சப்பாத்தி கட்ட வச்சு நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டா ஈவனா இருக்கணும். அதுக்கு அப்புறம் பிஸ்கட் கட்டரை வச்சு எந்த ஷேப்ல வேணும் கட் பண்ணிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு அதுல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ அதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரேல வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுல இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு 170 degreesல 15 minutes பேக் பண்ண போறோம். பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஒரு 15 minutesலயே நல்லாவே பேக் ஆயிடும். லாஸ்ட் ஒரு 2 minutes வந்து முன்னாடியே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க பேக் ஆயிடுச்சான்னு. இப்போ நமக்கு பிஸ்கெட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் கிறிஸ்பியான salt biscuits ரெடி. Thank you so much for watching.